Hi students, in the video la nama proportional, integral and derivative controllers இதோட effects நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது MATLAB simulation ல இந்த PID controllers ஓட effects நம்ம வந்து individual proportional, integral, derivative controllers ஓட effects நம்ம வந்து பார்க்கலாம். Before going to that நமக்கு closed loop systems தெரியும் இல்லையா? Closed loop systems னா என்னது? ஒரு actuator, ஒரு plant, இத கண்ட்ரோல் பண்றதுக்கு feedback, comparators, controllers, so and so எல்லாமே நமக்கு தெரியும். இந்த டயகிராம் உங்களுக்கு நான் எதுக்கு விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா நம்ம MATLABல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சிமுலிங் டூல் பாக்ஸ் யூஸ் பண்ணி we are going to check out the performance of PID controllers. இதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு மாடல் டிரா பண்ணனும். அதாவது ஒரு பிளான்ட், ஓகே, ஆக்சுவேட்டர் அண்ட் தி பிளான்ட் இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து என்னதுன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு சிஸ்டம் டு பி கண்ட்ரோல்னு சொல்லலாம். அந்த சிஸ்டம் வந்து செகண்ட் ஆர்டர் சிஸ்டமா நான் அஸ்யூம் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் கண்ட்ரோலர் வந்து PID கண்ட்ரோலர்ஸ் நம்ம இண்டிவிஜுவலா செட் பண்ணி பார்க்கலாம். PID, PI, PD எல்லாமே செட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரேட்டர் ஒரு சம் பாயிண்ட்ஸ் ஒரு சம்மட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் இன்புட் வந்து நான் எதை கொடுக்க போறேன்னா ஸ்டெப் இன்புட் கொடுக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக் வந்து யூனிட்டி ஃபீட்பேக் யூஸ் பண்ண போறேன். ஓகே, லெட் வி சிமுலேட் தி மாடல். ஒரு மாடல் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாடல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா கண்டினியூஸ் சிமுலிங் டூல் பாக்ஸ்ல கண்டினியூஸ் block நீங்க போயிட்டீங்க அப்படின்னா continuous tab போயிட்டீங்க அப்படின்னா you can get one transfer function. the transfer function எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து source கொடுக்கணும் இல்லையா? இதுக்கு ஒரு source கொடுக்கிறேன். source வந்து step input. here step input is available. see this is step input. நெக்ஸ்ட் இது output பார்க்கணும் இல்லையா? output பார்க்கிறதுக்கு சிங்க்ல போயிட்டு ஒரு scope வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த மூணையுமே நான் வந்து கனெக்ட் பண்றேன். ஓகே, அவ்வளவுதான். இது வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா ஒரு ஓபன் லூப் சிஸ்டம் சொல்லிக்கலாம். ஓகே, ஓகே, ஓபன் லூப் சிஸ்டம் சொல்லிக்கலாம். இந்த ஓபன் லூப் சிஸ்டம்ஸ்ல நம்ம நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நம்ம எந்த கண்ட்ரோலருமே யூஸ் பண்ண போறது கிடையாது. ஒன்லி இன்புட், கண்ட்ரோலர், அவுட்புட். இன்புட், பிளான்ட் அண்ட் அவுட்புட் இதுதான் நம்ம பார்க்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு வந்து என்ன சொல்லிக்கலாம்னா ஓபன் லூப் ரெஸ்பான்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஓபன் லூப் ரெஸ்பான்ஸ். ஸ்டெப் இன்புட் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டெப் இன்புட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் ஒரு மினிமம் அவுட்புட், மினிமம் லெவல் ஆஃப் இன்புட். அந்த டைம் ரீச் ஆனதுக்கப்புறம் சடனாக வந்து there will be an peak at ஒரு இன்புட். அப்போ இது வந்து இந்த டைத்துக்கு பேர் தான் ஸ்டெப் டைம். ஸ்டெப் டைம் வந்து 2.0 செட் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் இனிஷியல் வேல்யூ 0, ஃபைனல் வேல்யூ 1. இதுதான் ஸ்டெப் இன்புட்டுங்க. இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 50 செகண்ட்ஸ் நான் செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இல்லையா? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் வைக்கிறேன். 156 நானாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் 156. அதாவது 1/s² + 5s + 6. இதில் 156ன்னு சொல்லிட்டு டினாமினேட்டர் போல் கோஎஃபிஷியன்ட்ஸ் கீழே கொடுத்துருக்கிறேன். நியூமரேட்டர் கோஎஃபிஷியன்ட்ஸ் 1. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கோப்பில் நம்ம வந்து இதோட ரெஸ்பான்ஸ் பார்க்க போகிறோம். ஓப்பன் லூப் ரெஸ்பான்ஸ். ஓப்பன் லூப் ரெஸ்பான்ஸ்னு பார்க்கும்போது இது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா யூ கேன் சி த அவுட்புட். பரவாயில்லையே, ஆசிலேஷனே இல்லாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த ஆம்பிளிடியூட் 0.16 தான் இருக்குது. ஓகே, ஸோ கம்பேரிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னா go to commonly used blocks where you can get the max block. ஸோ இந்த மக்ஸ் பிளாக் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னு வைங்களேன். இந்த மக்ஸ் பிளாக்கை நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா with the help of this, ஓகே, with the help of this mux block நீங்கள் வந்து many into one, அதாவது ஒரு ஸ்கோப்லேயே வந்து 2 இன்புட்டை வந்து நீங்கள் கொடுத்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகேவா? இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சி தி ரெஸ்பான்ஸ். எல்லோ கலரில் இருக்குது இல்லையா? அது வந்து ஸ்டெப் இன்புட். ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆக்சுவல் அவுட்புட். இன்புட் எங்கே இருக்குது, அவுட்புட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். வித்தவுட் எனி கண்ட்ரோல் ஓப்பன் லூப் சிஸ்டம் வில் பிஹேவ் லைக் திஸ். இதில் நீங்கள் கலர்ஸ் முதல்ல மாற்றிக்கலாம். ஓகே, change the color, like figure colors may be in white, axis color may be in white, and the axis should be in black. Step signal, yes, step signal. I'm drawing the step signal is as red color with the 2.0 line width, and transfer function output should be in blue color with the line width 2. Okay, you can see this is the scope, the response for open loop system. ரெஃபரன்ஸ் இன்புட் எங்கே இருக்குது, அவுட்புட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். தட் இஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் த சிஸ்டம். இதுதான் ஓப்பன் லூப் சிஸ்டம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிஸ்டமுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு நான் காப்பி பண்ணி போட்டுக்கிட்டேன். இதே ஸ்டெப் இன்புட் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டம் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகே,
க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய பேசிக் பிளாக் தெரியும் இல்லையா, சிஸ்டம் டு பி கண்ட்ரோல்னா இதுதான் ரெஃபரன்ஸ் இன்புட்டு. இப்போ ஆக்சுவல் அவுட்புட்டை பார்க்குறதுக்கு நான் இதே ஒரு பிளாக் எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் நம்ம கலர்லாம் மாற்றி வச்சுருக்கிறோம் இல்லையா, மக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் இந்த இன்புட்டையும் இந்த அவுட்புட்டையும் பார்க்க போகிறேன். ஸோ மக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இன்புட் ஓகே இருக்கட்டும், பார்க்க போகிறேன். திஸ் இஸ் வாட் யூஆர் கால்ட், சாரி, இது வந்து க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம், இது வந்து க்ளோஸ்ட் லூப் ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ இது ரெண்டையும் அவுட்புட் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கம்பேரேட்டர் வேணும் இல்லையா. அந்த கம்பேரேட்டர் வந்து சம் அப்படிங்கிற ஒரு பிளாக் நேமில் இருக்கும், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் இப்போ இங்கே கொடுத்தாச்சு. we need to subtract the actual output இல்லையா, மைனஸ் பண்ணியாச்சு. இந்த கண்ட்ரோலர் இதுக்கடுத்து கண்ட்ரோலர் கொடுக்கணும் இல்லையா. PID கண்ட்ரோலர்ஸ் வந்து கண்டினியூஸ் டேப்பில் வந்து PID கண்ட்ரோலர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த PID கண்ட்ரோலர் இங்கே கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ ஆக்சுவல் அவுட்புட்டு ஆஃப் த சிஸ்டம் இஸ் அவைலபிள் ஹியர். ஸோ இந்த மக்ஸுக்கு வந்து ஒன்று வந்து இன்புட், இன்னொன்று வந்து சிஸ்டம் அவுட்புட், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் லூப் ரெஸ்பான்ஸ் ஸ்கோப்பில் காமிக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கால்ட் அஸ் க்ளோஸ் லூப் ரெஸ்பான்ஸ். ஃபீட்பேக் வந்து யூனிட்டி ஃபீட்பேக் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, represent with a new color. Okay, yeah, okay, fine. This is open loop response and this is closed loop response. Okay, open loop response நம்ம பார்த்தாச்சு. It's a very poor response. Okay, input எங்கேயும் இருக்குது, output எங்கேயும் இருக்குது. This is what we are getting. Okay, இப்போ நம்ம PID controllers அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து we are having 3 values. Okay, proportional P, integral I, derivative D. Okay, ஸோ நம்ம தியரட்டிக்கலாக பார்க்கும்போது KP, KI, KDன்னு படிச்சிருப்போம். அந்த 3 கெயின் வேல்யூஸ் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இனிஷியலாக வந்து நீங்கள் வந்து இது நம்ம தான் வந்து ஆக்சுவலாக செட் பண்ணணும். ஓகே, MATLAB 16 இஸ் ப்ரொவைடிங் சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஃபார் டியூனிங் த PID கண்ட்ரோலர்ஸ். நம்ம டியூனிங்னா என்னங்கிறது நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போ இனிஷியலாக நீங்கள் வந்து இந்த வேல்யூஸ் நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணி பார்த்தா தான் ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலுடைய எஃபெக்ட், இன்டெக்ரல் கண்ட்ரோலுடைய எஃபெக்டில் நம்ம தனித்தனியாக பார்க்க முடியும். ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் லூப் ரெஸ்பான்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இட்ஸ் வெரி புவர் ரெஸ்பான்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் மட்டும் கொடுக்குறோம். ஓகே, இண்டிவிஜுவலாக கொடுத்து பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரியும். ஸோ ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் கெயின் வந்து 10 ஃபிக்ஸ் பண்ணுறேன். KP = 10 செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். சிஸ்டம் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வருதுங்கிறத பார்ப்போம். க்ளோஸ்டு லூப் ரெஸ்பான்ஸ், ஐ எம் கெட்டிங் சம்வாட் இம்ப்ரூவ்டு ரெஸ்பான்ஸ். நீங்கள் பார்த்தாலே தெரியும் 0.14 சம்திங் இருந்துச்சு ஓப்பன் லூப் சிஸ்டம்ஸில். கொஞ்சம் அப்படியே வேவ் ஃபார்ம்ஸ் மேலே எழுந்திருக்குது. இதுதான் வந்து ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலுடைய ஒரு எஃபெக்ட். இட் இஸ் ஆக்சுவலி ஸ்டார்டிங் த சிஸ்டம். ஓகே, 0 லெவலில் இருந்து மேலே கொண்டு வருகிறது ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் தான். நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ப்ரொபோர்ஷனல் கெயினை நம்ம இன்க்ரீஸ் பண்ண வாட் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் த சிஸ்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 25 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குது நமக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சம்வாட் இன்க்ரீஸ்ட் ரெஸ்பான்ஸ். நம்ம வந்து இதுதான் ரெஃபரன்ஸ் இன்புட், இதுதான் நமக்கு பவுண்டரி, இதை தான் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வரோம். ஸோ while you are increasing your proportional gain, somewhat you are going nearer to your input, reference input, but there will be a transient present in your system. Okay, if we increase, நம்ம அப்படின்னா தான் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு எந்த லெவல் வரைக்கும் போகுதுன்னு பார்க்க முடியும். ஐ எம் செட்டிங் த ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் கெயின் as 50. Okay, now I am running the system. Okay, fine. இப்போ ரெஸ்பான்ஸ் பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூடுது. 0.8 சம்திங் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ மேலே ஏறி இருக்குது. பட் ஆனால் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப பூராக போயிட்டு இருக்கு. ஓகேவா, ரொம்ப பீக்கு போயிட்டு வருது. இதுக்கு பேர் தான் பீக் ஓவர் ஷூட் சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. எனிவே நெக்ஸ்ட்டு 65 நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் வந்து வில் இன்க்ரீஸ் as 65. என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா சம்வாட் வந்து ட்ரை பண்ணுது. என்ன ப்ராப்ளம்னா தேர் வில் பி ட்ரேட் ஆஃப்னா என்ன சொல்ல விடுது, அதாவது ஒரு சைடு வந்து உங்களுக்கு மேலே ஏறிட்டே தான் இருக்குது. ஓகேவா, ஒரு சைடு வந்து உங்களுக்கு என்னென்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப புவர் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா
ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் கெயினை நீங்கள் வந்து கூட்ட ஒரு செர்டைன் லெவலுக்கு மேலே இட் வில் நாட் செட் அட் த ரெஃபரன்ஸ் இன்புட் இந்த லைனை இங்கே நீங்கள் கொண்டு வரவே முடியாது ஒன்லி வித் ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர். ஏன் அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் வில் கிரியேட் கான்ஸ்டன்ட் ஸ்டெடி ஸ்டேட் எரர். கான்ஸ்டண்டாக ஒரு ஸ்டெடி ஸ்டேட் எரரை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஃபிக்ஸடாக 65 சொல்லிட்டு நீங்கள் இப்போ வச்சிங்க இல்லையா கேபி வேல்யூ ஃபார் 65 நம்ம என்ன அப்டைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா திஸ் மச் ஆஃப் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் திஸ் மச் ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட் எரர். இன்னும் நீங்கள் 65, 85, 105 இந்த மாதிரி நீங்கள் கூட்டிகிட்டே போக there will be a constant steady state error that is not negligible. steady state error நீங்கள் negligible பண்ணவே முடியாது, நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. but there will be an increase in transient response அதிகமாகிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சிஸ்டமில் transient response அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும், இல்லாமல் இருக்காது ப்ராக்டிக்கலாக. பட் நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோலர்ஸ் போட்டு அதை கம்ப்ளீட்டாக அதை வந்து கொஞ்சம் அதை எவ்வளோக்கு குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு குறைக்கணும். தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ டிசைனர். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கொடுத்த இன்புட் வந்து 1 வோல்ட்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம கொடுத்தது 1 வோல்ட்டு, பட் வித் த ஹெல்ப் ஆஃப் சம் க்ளோஸ் லூப் ரெஸ்பான்ஸ் க்ளோஸ் லூப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சிஸ்டம் அவுட்புட் எங்கே வரைக்கும் போகுது பாருங்க, நியர்லி 1.3 வரைக்கும் போகுது. ஓகே, ஸோ 0.3% வந்து கூடுது. இது வந்து 1 வோல்ட்டுக்கு. இதை நீங்கள் அப்படியே வந்து 100 வோல்ட்டுக்கு இமேஜின் பண்ணி பாருங்க, 30 வோல்ட்டு, 1000 வோல்ட்டுக்கு பாருங்க. ஸோ when we are increasing the system scale, the error, the transient response is also getting increased. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ அப்போ என்னன்னா 1.2 தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இதுவே 1000 கிலோ வோல்ட்டுக்கு என்ன ஆகுது, 100 கிலோ வோல்ட்டுக்கு என்ன ஆகுது. So that is why I am telling that transient response is very worst thing. We need to actually avoid that from our system. இப்போ 65 வச்சாச்சு. 65க்கு இதுக்கு நீங்கள் மேலே கூட்டினாலும் இதுதான் ரெஸ்பான்ஸுங்க. இப்போ நீங்கள் வந்து 75 வைங்களேன். இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 75 வச்சிங்கன்னா 75 கொண்டு போகிறேன். ஓகேவா, ப்ரொபோர்ஷனல் கெயினை மட்டும் 75 கொண்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கூடுது பாருங்க. ஆனால் ஸ்டெடி ஸ்டேட் எரர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். பை த வே நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா சென்சிட்டிவிட்டியே சிஸ்டமில் போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் சிஸ்டம் வோல்டேஜ் வந்து 1 வோல்ட் இருக்கு இல்லையா, 1.1 வோல்ட் கொடுத்தாலும் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் இதே தான் இருக்கும். 0.9 கொடுத்தாலும் சிஸ்டம் அவுட்புட் இதே தான் இருக்கும். சென்சிட்டிவிட்டிங்கிறது என்னது, மைனர் சேஞ்ச் ஆஃப் இன்புட், தேர் ஷுட் பி அன் மைனர் சேஞ்ச் ஆஃப் அவுட்புட். ஒரு சிஸ்டமில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, சின்னதாக வந்து ஒரு உங்களை வந்து லைட்டாக வந்து ஒருத்தங்க டச் பண்ணாலும் உங்களால் உங்கள் ஸ்கின்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ரியலைஸ் பண்ண முடியும், ரெகக்னைஸ் பண்ண முடியும். இதுதான் சென்சிட்டிவிட்டி. ஸோ அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க இல்லையா. அதே மாதிரி தான் சிஸ்டமில் 1 வோல்ட் இருக்கு, இந்த ரெஸ்பான்ஸ் வருது. 1.1க்கும் இதான் வரும், 0.9க்கு இதான் வரும். அப்போ சின்ன சேஞ்சஸ் அந்த டெல்டா வி இருக்கு இல்லையா, அது நான் ப்ளஸ்ஸாக வச்சாலும் மைனஸாக வச்சாலும் எனக்கு சிஸ்டம் அவுட்புட் இதே மாதிரி தான் இருக்கும். பை த வே நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா இட் ரெடியூஸ் த சிஸ்டம் சென்சிட்டிவிட்டி. ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிஸ்டம் அவுட்புட்டில் பார்த்துட்டிங்கன்னா சம்வாட் ஸ்டெடி ஸ்டேட் எரர் கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிட்டே இருக்கும். சிஸ்டமோட சென்சிட்டிவிட்டியே குறைஞ்சிருச்சு, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அதிகமாகிடுச்சு. அப்போ ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலரே தேவையில்லையா சார் அப்படின்னா கண்டிப்பாக தேவை. நீங்கள் 0 வோல்ட்ல இருந்து பிரிங் பண்ணி மேலே கொண்டு வந்து சர்டைன் ஸ்டேஜ் வரைக்கும் ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் தேவை. அதுக்கப்புறம் யார் தேவைன்னா மற்ற ஹீரோஸ் தேவை, இன்டெகிரல் கண்ட்ரோலர்ஸ், டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர்ஸ். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா கண்டிப்பாக நம்ம 1 வோல்ட்ல செட் ஆகணும். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பீக் ஓவர் ஷூட்டை குறைக்கணும். அப்போ இதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர். அப்போ டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் இது வரைக்கும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா, 0 போட்டு. இதை நான் 5 கொடுக்குறேன். சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் பார்த்துக்கோங்க, நான் இப்போ ரன் பண்ணலை. ஓகே, ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் 75 போட்டு ரன் பண்ணேன் இல்லையா, 75. இந்த 75 ரெஸ்பான்ஸ் பார்த்துக்கோங்க. இதுதான் 75 ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலுடைய ரெஸ்பான்ஸ். நியர்லி 1.3 வோல்ட் வரைக்கும் பீக் ஓவர் ஷூட் இருக்கு. இப்போ நான் ப்ரொபோர்ஷனல் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலரை இது கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிட்டேன். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 அமௌண்ட் ஆஃப் 5 KD கொடுக்குறேன். KD இஸ் நத்திங் பட் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் கெயின். இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்னுடைய க்ளோஸ் லூப் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? யூ கேன் ஃபீல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத், I mean with derivative controller and without derivative controller.
அப்போ பார்த்தீங்கன்னா 1.3 கிட்டத்தட்ட 1.4 வோல்ட் கிட்ட குறைச்சிருச்சு. டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஃபைன் டியூன் ஆகுது, கம்ப்ளீட்டாக 0 ஆகலை. பிகாஸ் we are setting very minimum amount of derivative controller so that. ஓகேவா? அப்போ நம்ம இதுக்கு ஒரே வழி, இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலரை கூட்டிகிட்டே இருந்தீங்கன்னா, சரி இட் இஸ் 10. இப்போ ரெஸ்பான்ஸ் பாருங்கள், க்ளோஸ் டு ரெஸ்பான்ஸ் பாருங்கள், அழகாக வரும். 1க்கு கீழேயும் குறைஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இன்னும் கொஞ்சம் கூட்டுவோமே, யாரை? டெரிவேட்டிவ் கண்ட்ரோலரை ஒரு 15 வைப்போம். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. சி குறைஞ்சிட்டே வருது, நல்லா குறைஞ்சிட்டே வரும். சி இதுதான் லெவலுங்க. ஓகேங்களா? இதுக்கு மீறியும் நீங்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் கூட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, he will maintain the peak overshoot level. ஓகே, during the disturbance. ஓகே, இவரை நீங்கள் என்ன சொல்லிக்கலாம்னா, during any disturbance condition derivative control will work. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கார் டிரைவ் பண்ணுறீங்க, கார் டிரைவ் பண்ணும்போது ஸ்பீட் பிரேக்கர் விடுது, டிஸ்டர்பன்ஸ். டிராஃபிக் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸ். ஓகே, அப்போ வந்து இது எல்லாமே டிஸ்டர்பன்ஸ். அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்போ மட்டும்தான் நீங்கள் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலரை நீங்கள் எடுக்கணும். ஸ்பீடு குறைக்கிறது, கியரை குறைக்கிறது, ஸ்பீடு பிரேக் அப்ளை பண்ணுறது, லைக் தட் நீங்கள் எடுக்கிற இந்த டெரிவேட்டிவ் கண்ட்ரோல் நம்ம பிரெயினில் வருது இல்லைங்களா, அது வந்து டியூரிங் த டிஸ்டர்பன்ஸ் லெவல் மட்டும்தான். டிஸ்டர்பன்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னு கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இஃப் யூ ஆர் கண்டினியூ யுவர் டெரிவேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னா வண்டி மூவ் ஆகாது, இருக்கிற அவுட்புட்டையும் குறைக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இன்னும் இந்த டெரிவேட்டிவ் கண்ட்ரோல் 10 வச்சிருக்கிறேன், இன்னும் நீங்கள் கூட்ட 5 கரெக்டாக இருந்துச்சு. 5 வந்து பீக் ஓவர்ஷூட்டை குறைச்சிது, 10 வந்து கொஞ்சம் அதை விட குறைஞ்சிருக்குது. நீங்கள் 15, 20, 25 டெரிவேட்டிவ் கண்ட்ரோலரை கூட்ட ஓவர் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு சிஸ்டத்தை வந்து சிஸ்டம் அவுட்புட், ஆக்சுவல் அவுட்புட் மேலேயும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? காசுக்கு அதிகமாக நடிப்பாங்கல்ல, அதை மாதிரி வந்து கொடுத்த காசுக்கு அதிகமாக நடிக்கிற மாதிரி இது என்ன பண்ணிடும் அப்படின்னா, உங்களுக்கு அவுட்புட்டை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்டே போயிடும். ஸோ அப்போ டெரிவேட்டிவ் கண்ட்ரோலராக அதுவும் ஒரு பர்டிகுலர் கெயின் தான் யூஸ் பண்ணணும். இட் இஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிஸ்டம். இது தேர்ட் ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு போகும்போது நமக்கு ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர்லையும் சேஞ்சஸ் தேவைப்படும், டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர்ஸ்லையும் சேஞ்சஸ் தேவைப்படும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்புட் பாருங்கள், 75-15 இந்த ரேஷியோவில் இருக்கும்போது சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த லெவலில் கூட்டணும்னா நமக்கு யார் இருக்காங்க? இந்த லெவல் நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றணும் அப்படின்னா யார் இருக்காங்கன்னா, அப்சல்யூட்லி வி ஆர் ஹேவிங் ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர். அவள் போடுங்க, 85 போடுங்க. இப்போ ரன் பண்ணி பாருங்க. அதாவது இவங்க 2 பேரும் ஒரு டான்ஸ் ஆடிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் அதை மேலே தூக்கும், டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் பீக் ஓவர்ஷூட்டை குறைக்கும். அப்போ இவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு சம்வாட் ஒரு சின்ன பிளே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இப்போ டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் கூட நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம்னா, லைட்டாக ஒரு மினிமம் ஒரு 12 கூட வச்சுட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்வாட் கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். அதெல்லாம் ஜூம் பண்ணி தான் பார்க்க முடியும். பார்த்தீங்களா தெரியும், கொஞ்சம் வந்து உங்களுக்கு பீக் ஓவர்ஷூட் கூடி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இது முடியவே முடியாத சார், ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்குதே அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா நம்மளுடைய அப்ஜெக்டிவ் இந்த லைன் இங்கே வரணும். அது எப்படி சார் வரும் அப்படின்னா, நவ் வி ஆர் இன்ட்ரோடியூசிங் another third hero, இன்டெக்ரல் கண்ட்ரோலர். இன்டெக்ரல் கண்ட்ரோலரை நான் வந்து இப்போ 15 வைக்கிறேன் அப்படின்னா, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் will create the system with constant steady state error. Derivative controller will reduce the peak overshoot and it will increase the damping ratio of the system. Okay. Integral controller will reduce the steady state error. It will reach the system, it will make the system to reach the reference input. நீங்க மேலே வரைக்கும் தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெஸ்பான்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், it is almost reach the level. ஓகே, இங்கேருந்து மேலே தூக்கி கொடுக்கறதுக்கு ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் வேணும். அவர் அதிகமாக ஒரு ஓவர் டெம்ப்ட் ஆகி டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணாரு. அவரை குறைக்கிறதுக்கு டெரிவேட்டிவ் கண்ட்ரோல் வேணும். ஸோ அவங்க பி அண்ட் டி போத் ஆஃப் தெம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கேம், ஒரு பிளே பண்ணிட்டு சிஸ்டம் அவுட்புட்டை ரொம்ப பூராகவும் போட விடலை, கரெக்டாகவும் போக விடலை, சம்போட ஒரு வார் லெவலில் போயிட்டே இருந்தாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னா இன்டெக்ரல் கண்ட்ரோலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அவர் தான் சிஸ்டம் ரெஸ்பான்ஸை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு அப்படின்னா,
நமக்கு தேவையான இடத்துல வந்து நிப்பாட்டுறாரு. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும், ஸ்டெப் இன்புட் நம்ம செகண்ட்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட செட் ஆகிறது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து உட்கார்றது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இது செட் ஆன மாதிரி எடுத்துக்கலாம். 24 செகண்டில் உட்காருது. இது ஒரு நல்ல சிஸ்டமானா கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் நம்ம அவுட்புட்டில் போய் உட்கார்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வேறு வழியே இல்லை, இன்டெக்ரல் கண்ட்ரோலரை கூட்டுங்க. ஓகே, 30 செட் பண்ணுறீங்க, இப்போ ரன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ 30 செட் பண்ணதுக்கு சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் பாருங்கள், அழகாக முன்னால் வருது பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக வருது பாருங்கள். 13 கிட்டத்தட்ட 24 பாதி 12 கிட்டேயே உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட செட் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் இன்டெக்ரல் கண்ட்ரோலரை கரெக்டாக டியூன் பண்ணணும். ஓகே, ஸோ 30 இருக்கு இல்லையா, ஒரு 50 வச்சு நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் ட்ரையல் அண்ட் எரர் அப்ரோச். நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா, இதுக்கு பேர் தான் ட்ரையல் அண்ட் எரர் அப்ரோச். ஜூம் அவுட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக செட் ஆகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 கிட்டே செட் ஆகுது உங்களுக்கு. சரியா? ஓகே, இதுக்கு பேர் தான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். அதாவது PID இந்த மூணையுமே வந்து நான் மேனுவலாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எப்போவுமே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது இதுதான். ஃபஸ்ட்டு ப்ரொபோஷனல், டெரிவேட்டிவ், இன்டெக்ரல். இந்த பேசிஸ்லேயே நீங்கள் வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் மாற்றி பண்ணிங்கன்னா ஓரளவு கொண்டு வரலாம். இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம சிஸ்டம்ஸுக்கு தகுந்த மாதிரி KP, KD, KI வேல்யூ எப்படி சூஸ் பண்ணணுங்கிறதுக்குலாம் ஜீக்லர் நிக்கோல்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் சம் வாட் tedious. Some experts can only do that kind of methodologies, that kind of PID tuning methodologies. இந்த MATLAB 16 பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து டியூனிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம எதுக்காக டியூனிங் போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ப்ராப்ளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா மேலே தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு. டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸை மேலே இருக்கிறாரு. யார்? ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர். டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் என்ன பண்ணுறாரு? அதை கீழே தள்ளுறாரு. அப்போ கிட்டத்தட்ட இந்த சைடு வந்து கீழே பெண்ட் ஆகுது. ஐ திங்க் யூ ஆர் ஃபாலோயிங் மை கர்சர். இந்த சைடு கீழே பெண்ட் ஆகுது. இன்டெக்ரல் கண்ட்ரோலர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, இந்த ரெஃபரன்ஸ் இன்புட்டையும் ஆக்சுவல் இன்புட்டையும் எப்படியாச்சும் மிக்ஸ் பண்ணலாம், மெர்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணிருக்காரு. அப்போ தேர் வில் பி அன் கிளாஷ் பிட்வீன் தீஸ் கண்ட்ரோலர்ஸ். அப்போ கரெக்டாக KP, KI, KD சூஸ் பண்ணாத வரைக்கும் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் சீசா மாதிரி மேலே கீழே ஆடிட்டே தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சஸ் வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணி வைக்காத வரையில் நமக்கு எஃபிஷியன்சிலாம் கிடைக்காது நம்ம சிஸ்டம்ஸில். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டியூனிங் மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம். நான் இப்போ சொன்ன மாதிரி ஜீக்லர் நிக்கோல்ஸ் மெத்தட்ஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் த டியூனிங் மெத்தட்ஸ் அவைலபிள் இன் அவர் MATLAB itself. ஓகே, இங்கே நீ டியூன் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, இங்கே பார்த்துக்கோங்க 85, 50 and 12 இதான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கிற வேல்யூ. ஓகே, அண்ட் டியூன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா, இதோட கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு PID டியூனர் பிளாக் ஒன்று ஓப்பன் ஆகும். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா KP, KI, KD வேல்யூ வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர் அப்ரோச்சில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் MATLAB-ஏ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. இது எப்படின்னா ரிவர்ஸ் ப்ராசஸிங் மாதிரி. KP, KI, KD வேல்யூவை வச்சு நீங்கள் வந்து வேவ் ஃபார்மை கரெக்ட் பண்ணீங்க. ஓகே, மேனுவலாக கரெக்ட் பண்ணீங்க. டியூனிங் மெத்தடாலஜிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா MATLAB-ல இந்த PID டியூனர் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, ரெஸ்பான்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ப்ராசஸிங் மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு வேணும், இந்த ரெஸ்பான்ஸுக்கு KP, KI, KD வேல்யூ என்னது அப்படிங்கிறத MATLAB will find. Okay, so by the way, we are getting a new window called PID tuner. இந்த PID tuner window வந்து நான் இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். Okay, it will take several seconds. Okay, we need to be patient for that. சில யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸ்லோவர், ஃபாஸ்டர், ரெஸ்பான்ஸ் டைம், ஓகே, அக்ரெசிவ், ரோபஸ்ட், இந்த மாதிரிலாம் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வேறு எந்த ஆப்ஷன்ஸும் போக வேண்டாம். நீங்கள் கை வைக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் வந்து எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த டாட்டர் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து பிளாக் ரெஸ்பான்ஸ். இந்த டார்க் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து டியூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, இந்த ஸ்லோயர் அண்ட் ஃபாஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா, இந்த கர்சரை
நீங்கள் அப்படியே பிக் பண்ணி நீங்கள் லெஃப்ட் சைடு இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் டியூன் ரெஸ்பான்ஸோடைய கர்வ் மட்டும் பாருங்கள் ஸ்லோயராக போய்ட்டுருக்கும். கேன் சி சிஸ்டம் இஸ் செட்டிங் அட் த ரெஃபரன்ஸ் இன்புட் ஆஸ் வெரி ஸ்லோ. ஓகே, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கொண்டு வர அப்படியே சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் அப்படியே படுத்துகிட்டே இருக்கும். ஓகே, லைக் ஓவர் டைம் ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் அதை நமக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா ரொம்ப குயிக்காக செட் ஆகணும். ஓகே, ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி கொண்டு வரோம். ரொம்ப குயிக்காக எனக்கு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வரோம். நமக்கு தெரியும் ரொம்ப குயிக்காக வரணும் அப்படின்னா டிரான்சியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கூடும். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இதுதான் டிரான்சியன்ட் பிஹேவியர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பார் இருக்குது பார்த்தீங்களா. இது அக்ரெசிவ் சைடு கொண்டு வாங்க. யூ கேன் சி டிஃப்ரெண்ட், யூ கேன் சி த வேரியஸ் ஆசிலேஷன்ஸ். ஓகே, ரோபஸ்ட்டாக நீங்கள் கொண்டு வர்றீங்க அப்படின்னா சம்வாட் ஆசிலேஷன் லெஸ் ரெஸ்பான்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ஒன்று தான் வரணும் இல்லையா, இந்த லெவலில் வரணும். ஸோ நமக்கு குயிக்காக வரணும்னு நான் சொல்லிட்டேன், அண்ட் ரோபஸ்ட்டாக வரணும். அதுக்காக எனக்கு வந்து இது வரக்கூடாது. ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சிஸ்டம். எனக்கு குயிக்காகவும் வரணும் ரோபஸ்ட்டாகவும் வரணும் அப்படின்னா அது சில சிஸ்டமுக்கு தான் செட் ஆகும். சில சிஸ்டம்ஸுக்கு ரோபஸ்ட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். சில சிஸ்டம்ஸுக்கு ஃபாஸ்ட் இவ்வளோதான், மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இவ்வளோதான் இருக்கும். ஸோ அதனால் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வேவ் ஃபார்ம் வரணும் அப்படின்னா யூ கேன் சி கீழே பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு PID. P வந்து 120, I 204, D வந்து 16.45. இதுதான் வந்து MATLAB ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற, MATLAB டியூன் பண்ணியிருக்கிற KP, KI அண்ட் KD வேல்யூஸ். இப்போ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுட்டு அங்கே போய் டைப் பண்ண அவசியம் இல்லை. தேர் இஸ் ஒன் ஆப்ஷன் இஸ் அவைலபிள் ஹியர், அப்டேட் பிளாக். நீங்கள் சிம்பிளாக அப்டேட் பண்ணியாச்சு. இந்த அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய PID வேல்யூஸை நீட்டாக வந்து உங்களுக்கு எங்கே கொடுத்துரும் அப்படின்னா இந்த இருக்குல்லையே அப்டேட் பண்ணிடும். அப்படியே ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ரன் பண்ணுங்கள். ஓகே, யூ கேன் ஃபீல் த டிஃபரன்ஸ். நம்ம டியூன் பண்ணும்போது எந்த மாதிரி இருந்துச்சு, ஐ மீன் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் அப்ரோச் எப்படி இருந்துச்சு, இப்போ MATLAB ப்ராப்பராக டியூன் பண்ணும்போது சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த சிஸ்டம் ரெஸ்பான்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, கரெக்டாக ரொம்ப குயிக்காகவே வந்து உங்களுக்கு அச்சீவ் ஆகணும். நம்ம ட்ரையல் அண்ட் எரர் அப்ரோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வரைக்கும் நமக்கு வந்து சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் ஒரு சம்வாட் கொஞ்சம் ஒரு பீக் ஓவர் ஷூட் போக தான் செய்யுது. நமக்கு இந்த பீக் ஓவர் ஷூட்டும் வேண்டாம் சார் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலில் சம்வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் கூட நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிட்டு, சாரி இந்த இடத்துல ஃப்ராக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் கூட சம்வாட் 44 இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நீங்கள் 64, 74 லைக் வைஸ் கொஞ்சமாக நீங்கள் அப்படி லைட்டாக டியூன் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கெட் த எக்ஸாக்ட் அவுட்புட். ஓகே, ஐ திங்க் இதில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா உங்களுக்கு சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் இஸ் மேக்கிங் த, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, proportional controller is making the system with constant steady state error and improvement in relative stability and reducing the sensitivity. Already discussed பண்ணியாச்சு. Next integral control உடைய responsibility என்னன்னு பார்த்தீங்கன்னா tracking the desired response. Okay, desired response உள்ள கொண்டு வரணும்னாலே அதுக்கு உங்களுக்கு எது வேணும்னா integral controller தான் வேணும். By the way, we are reducing the error into 0. Derivative controller இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே சேம் தான், இன்க்ரீசிங் த டேம்பிங் ரேஷியோ அண்ட் ரெடியூசிங் த பீக் ஓவர் ஷூட். ஓகே, இப்போ இதில் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னு. ஓகே, ஐ சஜஸ்ட் யூ டு சி திஸ் எக்ஸாம்பிள். இது வந்து ஜஸ்ட் அஸ்யூம் இஸ் அண்ட் லிவிங் ரூம். ஓகே, ஒரு ரூமில் வந்து நமக்கு தெரியும் இல்லையா ஒரு ட்ரோன் என்னன்னு தெரியும். இது ட்ரோன், இது வந்து ஒரு ட்ரோன் கண்ட்ரோலர். ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டாய்னு வச்சுக்கோங்க, ஏதோ சம்திங். இந்த ட்ரோனை ஆக்சுவலாக நம்ம வயர்லெஸ்ஸாக கண்ட்ரோல் பண்ணலாம். வாட் எவர் வி நோ தட், அதோடைய பொசிஷன் எல்லாமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த PID கண்ட்ரோலர்ஸுடைய கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கைண்ட்லி see this எக்ஸாம்பிள். இப்போ வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ட்ரோனை அப்படியே லிஃப்ட் பண்ணுறேன். அப்படியே மேலே கொண்டு போயிட்டு இது சீலிங்கில் போய் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போய் மோதிடக்கூடாது. அப்போ அதுக்கு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நல்லா ட்ரோன் ஆப்ரேட் பண்ணி நல்லா படித்ததுக்கப்புறம் நம்ம பிரெயின்குள்ளேயே ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர், இன்டெக்ரல் கண்ட்ரோலர், டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் இது எல்லாமே இருக்கும். ஓகேவா, இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி சிமிலர் டு வாட் வி சிமுலேட்டட். இந்த இருக்குங்களா ஃப்ளோர், இதுதான் ரெக்யர்டு இன்புட், ரெஃபரன்ஸ் இன்புட். சாரி, ஆக்சுவலாக நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த லெவலில் உட்காரக்கூடாது, இதுக்கு முன்னால் உட்காரணும். ஓகே,
நம்ம ஆக்சுவலாக பறக்கணும். ஐ மீன் ட்ரோனை பறக்க விடணும், மேலே போகணும், மேலே போயிட்டு மேலே போய் மோதிடக்கூடாது, இதுக்கு மேலே போயிடக்கூடாது, இதுக்குள்ளேயே இருக்கணும், எந்த ஆப்ஜெக்ட் கூடயும் கிளாஷஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, இப்போ இதுக்கு அசியூம் பண்ணிக்கோங்க நம்ம பிரெயினில் வந்து ப்ரொபோர்ஷனல் கெயின் வந்து சம்வாட் ஃபைன் அண்ட் ஸ்மால், ரொம்ப கம்மியான ப்ரொபோர்ஷனல் கெயினோட நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கலாம் மேபி அப்படின்னா, திஸ் இஸ் த சிஸ்டம் ரெஸ்பான்ஸ். அப்படியே சிஸ்டத்தை அப்படியே கீழே இருந்து லிஃப்ட் பண்ணுறதே ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் தான். ஓகே, ஸோ இட் வில் மேக் ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஐ மீன் கான்ஸ்டன்ட் ஸ்டெடி ஸ்டேட் எரர் வில் பி தேர். ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அதை மூவ் பண்ணி கொண்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் கெயின் தான். நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய சம்வாட் ப்ரொபோர்ஷனல் கெயின். ஓகே, ஐ திங்க் நீங்கள் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக நீங்கள் இந்த ட்ரோன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வித் மினிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் கெயின் தான் நீங்கள் எடுப்பீங்க. ஓகேவா, நல்ல ஒரு விவரம் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் நீங்கள் அதிகமான கெயின் கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே சீலிங்கில் போய் இடிச்சிடும். ஸோ ஒரு கம்மியான கெயின் தான் கொடுப்பீங்க. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கெயினை கூட்டுவீங்க. அப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர், இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஆல்ரெடி டோல்ட் தட் ப்ரொபோர்ஷனல் கெயின், ஐ மீன் ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் வில் கிரியேட் சம் ஸ்டெடி ஸ்டேட் எரர். இதுக்கடுத்து இஃப் சப்போஸ் ப்ரொபோர்ஷனல் கெயினை லார்ஜாக செட் பண்ணீங்கன்னு வைங்க, என்ன ஆகும் பாருங்க, எடுப்பில் உடனே வந்து என்ன ஆயிரும்னா கிளாஷ் ஆகிட்டு டேமேஜ் தான் ஆகும். ஸோ சீலிங்கில் போய் மோதிருச்சு, ட்ரோன் கீழே வந்துருச்சு. ஸோ பீக் ஓவர் ஷூட், லார்ஜர் ப்ரொபோர்ஷனல் கெயின் வில் கிரியேட் பீக் ஓவர் ஷூட். ஓகே, ஸோ பீக் ஓவர் ஷூட்டை எப்படி சார் குறைப்பீங்க அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டெரிவேட்டிவ் கெயின். டெரிவேட்டிவ் கெயின் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி பீக் ஓவர் ஷூட்டை குறைக்கலாம். ஐ மீன் கீழே இருந்து மேலே எழுந்திரிச்சு இல்லையா, எழுந்திரிச்சது கீழே இருந்து மேலே எழுந்திரிச்சு போகும் பொழுது அந்த கிரியேட் ஆகக்கூடிய பீக் ஓவர் ஷூட்டை ரெடியூஸ் பண்ணி பீக் ஓவர் ஷூட்டை அப்படியே ரெடியூஸ் பண்ணி அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி எந்த டிஸ்டர்பன்ஸ் மேலேயும் மோதாமல் இருக்கிறதுக்கு அதனுடைய ஆம்பிடியூட்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சி மேக்கிங் த சிஸ்டம் ஸ்டேபிள் டியூரிங் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ டிஸ்டர்பன்ஸுங்கும் போது இங்கே மேலே போய் இடிச்சிடக்கூடாது, எந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேலேயும் இடிச்சிடக்கூடாது, அப்டாக்கிள்ஸ் மேலேயும் இடிச்சிடக்கூடாது. ஸோ திஸ் இஸ் வாட் த டெரிவேட்டிவ் கெயின் இஸ் ஒர்க்கிங் இன் அவர் பிரெயின். நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷனல் அண்ட் டெரிவேட்டிவ் கெயின் சேர்ந்தது தான் வந்து இந்த ரெஸ்பான்ஸ். ஒரு ஆவரேஜான ஒரு ப்ரொபோர்ஷனல் கெயின் கொடுத்துட்டீங்க, டெரிவேட்டிவ் கெயினும் கொடுத்துட்டீங்க. ஸோ திஸ் இஸ் த ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மேலே சீலிங்கில் மேலே நிற்கணும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு அப்ஜெக்டிவ் செட் பண்ணுறேன், எனக்கு மிடில் ஆஃப் த ரூம்லேயும் இருக்கக்கூடாது, மேலே சீலிங் பக்கத்தில் போயிடணும், சீலிங்கை போய் இடிச்சிடவும் கூடாது. இதுதான் உங்களுக்கு கொடுத்த அப்ஜெக்டிவ். அப்படின்னா நம்ம ஒன்லி வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் அண்ட் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் நம்மளால் அந்த ரெஃபரன்ஸ் இன்புட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ நமக்கு என்ன வேணும்னா we need integral gain. ஓகே, integral gain நம்ம வந்து கொடுக்கோம் அப்படின்னா just assume that proportional, integral, derivative மூணுமே இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. only mentioning integral gain, okay, which means I am including some integral gain like that. So this is the response of PID. See, smooth reaching of reference. Once again I repeat, this is the response of PID. Proportional gain, it is lifting the drone from the bottom to top. Derivative controller, it is actually reducing the oscillation, I mean peak overshoot. Integral controller, it is actually setting the drone at the set point. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ. ஸோ இதிலே நீங்கள் லார்ஜ் கெயின், இன்டெக்ரல் கெயின் ஆக்சுவலாக நீங்கள் கூட்டிங்கன்னா ஆசிலேஷன்ஸ் அதிகமாகும் சார். ஓகே, இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அதை தான் கரெக்டாக சூஸ் பண்ணணுங்கிறது. ஓகே, இதுதான் கரெக்டாக சூஸ் பண்ணணுங்கிறது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு given as an example to you peoples. Okay, kindly understand what is the purpose of using this kind of proportional controller, integral controllers and derivative controllers so far. Okay, இது இந்த ஹில் கிளைம்ப் ரேசிங் இதெல்லாம் கேம் நீங்கள் விளையாண்டுருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. சச்ச பண்ணி கேம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து our brain is using these three controllers: proportional controller, integral controller and derivative controller. Okay, proportional controller ங்கிறது யாருன்னா it's a fine controller which can good some paka output during without any disturbance condition. It will give some paka output. Okay, I mean flat இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஹில் கிளைம் ரேசிங்கில் எங்கேயுமே ஃப்ளாட் வராது.
பட் சே ஃபார் எக்ஸாம்பிள் சம்வாட் கொஞ்சம் ரொம்ப இன்க்ளைண்டாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ரீஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக கேஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பிரேக் எதுவுமே தேவையில்லை, கேஸ் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வண்டி நீட்டாக போயிட்டே இருப்பாப்ல. ஓகே, ஸோ இஃப் சப்போஸ் எனி டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னு வைங்க. ஓகே, டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளாட் சர்ஃபேஸ், கேஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லைட்டாக அப்ளை பண்ணுவீங்க. ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர் இன் யுவர் பிரைன், கேஸை லைட்டாக அப்ளை பண்ணுவீங்க, வண்டி போயிட்டே இருக்கும். வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ், யூ நீட் ஓன்லி ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர், அப்படி வண்டி போயிட்டே இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் அதாவது இந்த இருக்கு இல்லையா, இந்த மேடு பள்ளங்கள்லாம் வருது, ஏதோ சம்திங் இல்லாமல் வருது, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும்போது யூ நீட் டு கிவ் சம் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர். டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர்னா பிரேக்குங்க. பிரேக் அப்பப்போ, பிரேக்குமே அப்பப்போ தான் கொடுக்கணும். அதுக்கு தான் கேடி வந்து நம்ம 15 வச்சோம்னா ரெஸ்பான்ஸ் கண்ட மணிக்கு போச்சு. ஸோ கேடியும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் தேவை. டிபெண்ட்ஸ் அப்பான் த சிஸ்டம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டர்பன்ஸ். பிரேக் வந்து அப்பப்போ லைட்டாக கொடுக்கணும், அதிகமாக கொடுத்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அப்பப்போ கேஸையும் கொடுத்து ப்ரொபோஷனல் டெரிவேட்டிவ் இதை மாதிரியே செட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் கண்டிஷன்லையும் வண்டி ஸ்டேபிளாக அப்படி போயிட்டே இருக்கும். இன்டெக்ரல் கண்ட்ரோலர் எங்கே வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து செட் பாயிண்டில் வந்து நீங்கள் திரும்ப வந்து உட்காரணும் அப்படின்னா இன்டெக்ரல் கண்ட்ரோலர் கண்டிப்பாக வேணுங்க. டிஸ்டர்பன்ஸில் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிட்டீங்க, இந்த ஜம்ப் பண்ணுறாரு பார்த்தீங்களா, ஜம்ப் பண்ணிவிட்டு மறுபடியும் அவர் கரெக்ட் சேஃப் லேண்டிங் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப மைன்யூட்டாக கேஸ் அப்ளை பண்ணுவீங்க, கேஸ் பிரேக் லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஃபஸ்ட்டு வேவ் ஃபார்ம் மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவீங்களா, அதுக்கு பேர் தான் இன்டெக்ரல் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ வித்தவுட் ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர் நம்ம சிஸ்டம் ஸ்டார்ட்டே ஆகாது. ஓகே, இன்டெக்ரல் கண்ட்ரோலர் இல்லாமல் செட் பாயிண்டில் உட்காராது, டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் ஃபேஸ் பண்ணாது. ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் பீப்புள் like this video and understand the concepts of PID. Thank you for watching. Thank you.